ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாய் சகஸ்ர நாமாவளி ஸ்லோகம் 501. ஓம் துவாரகமாயி வாசினே நமகே. துவாரகமாயி என அழைக்கப்பட்ட சீரடி மசூதியில் வாசம் செய்பவருக்கு நமஸ்காரம். ஸ்ரீ சாய் பாபா தாம் தங்குவதற்கு முதலில் கந்தோபா ஆலயத்தை உகந்த இடமாக கருதினார். ஆனால் ஒரு முஸ்லிம் பகீரை இந்த ஆலயத்தில் தங்க மகசாபதி விரும்பவில்லை. ஆகவே பாபா பாழடைந்த மசூதியை தேர்ந்தெடுத்தார். அந்த பாழடைந்த மசூதியை இஸ்லாமியர்கள் தொழும் இடத்தை இந்துக்கள் பலரும் வந்து வழிபாடுகள் நடத்தும் ஒரு ஆலயமாக மாற்றிவிட்டார். ஜராசந்தன் எனும் கொடிய அரசன் அடிக்கடி மதுரா நகர் மீது பெரும் படையுடன் வந்து தாக்கினான். மதுரா வாழ் மக்களுக்கு பாதிப்பு. ஆகவே கண்ணன் சமுத்திரத்தில் ஒரு நகரத்தை நிர்மாணிக்க செய்து மக்களை அங்கே குடியேற வைத்து அதையே தமது இருப்பிடமாக்கி கொண்டார். ஸ்ரீ சாயி ராமன், சிவன், மாருதி போன்ற பல தெய்வங்களின் அம்சங்களாக வெளிப்படுத்திய போதும் அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணனிடம் விசேஷ ஈர்ப்பு இருந்ததை காணலாம். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணன் விசேஷம் இருப்பதை காணலாம். பலரையும் ஸ்ரீமத் பாகவதத்தை, குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணனுடைய உபதேசங்கள் அடங்கிய பாகவதத்தின் ஏகாதச, அதாவது 11வது ஸ்கந்தத்தை பலரையும் பாராயணம் செய்யும்படி கூறினார். அதே போல ஸ்ரீ கிருஷ்ணன் அருளிய பகவத்கீதைக்கும் முக்கியத்துவம் அளித்தார். ஸ்ரீகிருஷ்ணனுக்கு முன்பே பாண்டவர்களுக்கு பீஷ்மர் உபதேசித்த விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்ய முக்கியத்துவம் அளித்தார். அதனாலேயே பாபா தமது இருப்பிடமான மசூதிக்கு துவாரகமாயி என பெயரிட்டிருக்க வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணன் உடலை விடுத்து ஸ்ரீ வைகுண்டம் திரும்புவதற்கு முன்பாக துவாரகா நகரத்தை கடல் சூழ்ந்து கொண்டு விட்டது. சில சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் துவாரகை அந்த காலத்தில் இப்போது சீரடி இருக்கும் இடம் வரை வியாபித்து இருந்ததாக கூறுகிறார்கள். ஸ்லோகம் 502. ஓம் துவேஷத்ரோக விவர்ஜிதாய நமக. வெறுப்பு, துன்புறுத்துவது ஆகியவை அற்றவருக்கு நமஸ்காரம். அன்பே வடிவானவர் ஸ்ரீ சாய் பாபா. அவரிடம் வெறுப்பின் சாயல் இம்மியும் எக்காலத்திலும் காணப்பட்டதில்லை. தம்மை வெறுத்தவர்களையும் தம்மை பற்றி அவதூறாக பேசியவர்களையும் சிறிதும் வெறுக்காது அவர்களிடம் அன்பும் பரிவும் காட்டி அவர்களிடம் இருந்த வெறுப்பு உணர்ச்சியையும் அகற்றி நல்வழிப்படுத்தியவர் பாபா. எல்லா உயிரினங்களிலும் ஒரே இறைவன் உரைகிறான் என்பதை உணர்ந்து பிறருக்கும் அதை போதித்து வந்த பாபா தம்மை துன்புறுத்துவோரை கூட சிறிதளவும் துன்புறுத்த மாட்டார். வாலிப பகீராக சீரடியிலும் சுற்றுப்புறத்திலும் பாபா திரிந்த காலத்தில் பலரும் அவரை பாக்கல் பகீர், அதாவது பித்துக்குளி பகீர் என அழைத்து குறும்புக்கார சிறுவர்கள் அவர் மீது கற்களை வீசுவார்கள். பாபா அச்சிறுவர்களின் கற்களை வீசிய கரங்களில் கற்கண்டை திணிப்பார். மௌலானா ஜாவர் அலி பாபாவை விட வயதில் மூத்தவராகவும் ஒரு இஸ்லாமிய போதகராகவும் இருந்ததால் பாபாவை தமது சீடனாக்கி கொண்டு அவரை பலவித கடினமான வேலைகளை செய்ய வைத்தார். பாபா ஒரு சீடன் குருவிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக துன்பங்களாக கருதாது சேவை செய்தார். அந்த மௌலானாரை ராக்காத்தாவிலிருந்து சீரடிக்கு வந்து தம்முடனேயே தங்கவும் இசைந்தார். பாபாவின் முக்கியமான போதனைகளே வெறுப்பு கூடாது, துன்புறுத்தல் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை. ஸ்லோகம் 503. ஓம் த்வைதாத்வைத விசிஷ்டாதீன் காலேஸ்தானே விபோதகாயே நமகே. துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் என்ற 3 வேதாந்த சித்தாந்தங்களையும் காலம், இடம் பெறுபவர் ஆகியவற்றை பொறுத்து போதித்தவருக்கு நமஸ்காரம். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி என்பது போன்ற மகா வாக்கியங்களின் அடிப்படையில் நானே அது, நான் பிரம்மன் என்றும் இந்த உடலோ மனமோ புத்தியோ நான் அல்ல என்றும் புலன்களால் காணப்படுவதும் அறியப்படுவதும் யாவும் மாயை, எல்லாவற்றையும் எங்கும் வியாபித்திருப்பது பிரம்மன் ஒன்றே என்றும் கூறுகிறது அத்வைதம்.
அதாவது இரண்டும் அற்றது. விசிஷ்டாத்வைத்தத்தில் ஒரே ஒரு மாறுதல், உள்ளே இருப்பது ஜீவாத்மன், பூரணத்தின் ஒரு துளி, அது பரமாத்மன் அல்லது பூரணத்துடன் ஐக்கியமாக வேண்டும் என கூறப்படுகிறது. மனிதர்களாக பிறந்தவர்கள் இறைவனாக முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணன் வைகுண்டத்தில் இருக்கிறார். பக்தியின் மூலம் அவரை அடைய வேண்டும். அதாவது பகவான் வேறு, மனிதன் வேறு என இரண்டாக கூறுவது துவைதம். பாபா தம்மிடம் ஆத்ம ஞானம் பெற தகுதி படைத்தவர்களுக்கு ஒவ்வொருவரும் எதை பின்பற்றினால் வெற்றி காண முடியுமோ அதை போதித்தார். சிலரை நான் யார் என்ற ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டு நான் என்பது ஆத்மனே என்பதை புரிந்து கொண்டு இப்பிறவியிலேயே முக்தி பெற வேண்டும் என போதிக்கிறார். மற்றொருவரிடம் தியானம், யோகம், பக்தி மூலமும் பகவானிடம் பூரணமாக சரணடைந்து பகவானுடன் ஐக்கியமாக வேண்டும் என கூறுகிறார். வேறு சிலரை பல மூர்த்திகளை வழிபட்டு சாஸ்திரங்களில் விதித்தபடி பூஜைகள் செய்து பக்தி செலுத்தி இறந்த பின் சொர்க்கத்தையோ வைகுண்டத்தையோ கைலாசத்தையோ அடைய வேண்டும், அதாவது மோட்சம் பெற வேண்டும் என்பதை போதிக்கிறார். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.